Dear students, based on the Rutherford alpha particle scattering experiment, now the conclusion made by Rutherford based on the above observation. See, from the experimental observation, Rutherford proposed that an atom has lot of empty space. அப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன்லேருந்து நிறைய ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் த ஸ்ட்ரைட் லைன் ரிப்போர்ட் வந்துச்சு. அதனால் ஆட்டமில் நிறைய ஸ்பேஸ் எப்படி இருக்குது, எம்டியாக இருக்குன்னு வந்திருக்கு. அண்ட் கண்டைன்ஸ் டைனி மேட்டர் அட் இட்ஸ் சென்டர் நோன் அஸ் நியூக்ளியஸ் whose size is of the order of 10⁻⁻14 மீட்டர். ஸோ அந்த ஆட்டமோட சென்டரில் ஒரு ஸ்மால் டைனி மேட்டர், ஒரு சிறிய பொருள் இருக்குது. அதனுடைய சைஸ் வந்து 10⁻⁻14 மீட்டருங்கிறோம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ்ங்கிறது என்னது? இட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அது பாசிட்டிவ் சார்ஜ்டு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் த ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் த நியூக்ளியஸ். ஸோ நல்ல ஆட்டமோட என்டையர் மாஸும் எதில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு? நியூக்ளியஸில் தான் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம கெமிஸ்ட்ரியில் மாஸ் நம்பர்னால் என்ன சொல்வோம்? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, அப்போ நியூக்ளியஸ் மேட்டர் தான் என்டையர் மாஸ் ஆஃப் த ஆட்டமுக்கும் காரணமாக இருக்குது. ஓகே, அப்புறம் அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்குது? நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான். அந்த எலக்ட்ரான் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த நியூக்ளியஸை சுற்றி வருது. ஏன்னா என்ன சொல்லியிருந்தார் தாம்சன்? ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு சொன்னார். ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் cannot be a stable equilibrium. அப்போ ஸ்டாட்டிக்காக இருந்தால் அது வந்து ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியமில் இருக்க முடியாது. ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ட் ஆகிக்கிறோம், அப்போ நியூட்ரல் ஆகிக்கிறோம். அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, த எலக்ட்ரான்ஸ் ஆர் நாட் அட் ரெஸ்ட். அந்த நியூக்ளியஸை சுற்றி அது என்ன இல்லை, ரெஸ்ட்டில் இல்லை. த ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். அந்த நியூக்ளியஸை சுற்றி என்ன பண்ணுது? சர்க்குலர் ஆர்பிட்டில் அது மூவ் ஆகுது. இது எது மாதிரி? த பிளானட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் த சன். எப்படி நம்ம பிளானட்ஸ் எல்லாம் சன்னை சுற்றி வருதோ அது மாதிரி எலக்ட்ரான்ஸ் எதை சுற்றி வருது? நியூக்ளியஸை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை பேஸாக வச்சு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், இன்னொன்று இம்பேக்ட் பராமீட்டர். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அனுப்பும்போதே மோஸ்ட் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனில் போகுது. இந்த சென்ட்ரல் ரீஜியன் தான் நியூக்ளியஸ், கோல்டோட நியூக்ளியஸ். ஓகே, அப்போ ஏன் ஸ்ட்ரைட் லைனில் இது போகுது? இங்கேருந்து, ஏன்னா ஆல்ஃபா பார்ட்டிகுலம் என்னது? பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, அப்போ இந்த நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது? லார்ஜ் டிஸ்டன்ஸில் இருக்கும்போது இதனுடைய இம்பேக்ட் இங்கே இருக்காது, அதனால் ஸ்ட்ரைட் லைனில் போகுது. அடுத்து கொஞ்சம் பக்கம் வரும்போது இதுவும் ஆல்ஃபாவும் ப்ளஸ் பாசிட்டிவ் பார்ட்டிக்கல், நியூக்ளியஸும் ப்ளஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுது. அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கம்மியாக ரிப்பல் ஆகுது, ஸ்மால் ஆங்கிளில் டிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னும் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது? டிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் இஸ் மோர், அதனால் ஸ்ட்ராங்காக ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அதே நேரத்தில் when it come directly meet only one or few new alpha particle மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக வரும். அப்போ டைரெக்டாக வரும்போது there is very strong repulsion and it retrace its path. வந்த வழியிலேயே அது என்னாகும்? திரும்பி போகும். அப்போ 180 டிகிரி அப்படியே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ ஹியர் த ஆங்கிள் இஸ் ரிஃப்ளெக்டட் பேக் த்ரூ 180 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்னால் என்னென்னா ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கேருந்து வருது. ஓகே, ஸோ இது என்னது? பாசிட்டிவ் தானே. அப்போ இது மூமெண்ட் ஆகி வரும்போது அதுக்கிட்ட என்ன எனர்ஜி இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏன்னா இங்கே ஜாயின் ஆகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் அதிகமாக இருக்கும்.
அப்போ ஒரு இடம் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போகும். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நெருங்கி வருதோ இது வரைக்கும் வருது. அப்போ இந்த நியூக்ளியஸ்லேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஐடியா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? நவ் see the definition. The minimum distance between the center of the nucleus and the alpha particle just before it gets reflected back through 180 degree is defined as the distance of closest approach. அது R0 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் கான்டாக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷன் ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இது வந்து சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகே, இப்போ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து கரெக்டாக அதோட சென்டரை நோக்கி வருது. ஓகே, அப்போ ஸ்ட்ராங் ரிப்பல்சன், ஏன்னா இதுவும் பாசிட்டிவ் இதுவும் என்னது பாசிட்டிவ். அப்போ இட் கம் க்ளோஸ் அப் டு சர்டைன் டிஸ்டன்ஸ் அண்ட் இட் ரீட்ரேஸ் இட்ஸ் பாத். வந்த வழியே என்ன ஆகுது, திரும்பிடுது. அப்போ எந்த இடத்துலேருந்து திரும்புதோ அந்த இடத்துக்கும் இந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மினிமம் டிஸ்டன்ஸ், திஸ் இஸ் கால்டு distance of closest approach, that is called R0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கேருந்து மூவ் பண்ணும்போது அதுக்கிட்ட என்ன இருக்கும், ஆல்ஃபா பார்ட்டிக்கல் ஹேவ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் mv². ஓகே, அடுத்து இந்த இடத்துல வந்து அது ரிட்டர்ன் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், இந்த ரெண்டுக்கு இடையில என்ன எனர்ஜி இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. தட் இஸ் த கைனடிக் எனர்ஜி பிகம்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன் தீஸ் 2 பாயிண்ட். ஓகேவா ரைட். நம்மளுக்கு ஆல்ஃபாவுனா தெரியும் இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, 2 புரோட்டான் 2 நியூட்ரான். ஆல்ஃபானா என்ன சொல்லியிருக்கேன், ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் த ஹீலியம் நியூக்ளியஸ். ஓகே, நியூட்ரானுக்கு சார்ஜ் இல்லை, புரோட்டானுக்கு மட்டும்தான் சார்ஜு. அப்போ ஆல்ஃபாவோட சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜு. ஸோ அதனுடைய மேக்னிடியூட் வேல்யூ Q வேல்யூ என்னது 2e. ஸோ ஒரு நியூக்ளியஸில் எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கும், Z நம்பர் ஆஃப் புரோட்டான். அப்போ நியூக்ளியஸுடைய சார்ஜ் என்னது Ze அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோமா, EP ஈக்குவல் டு 1/4πε0 Q1 Q2 by R. ஏன்னா this is electrostatic potential energy, அல்லது U அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, UP. ஓகே ரைட். இப்போ 1/4πε0 Q1ங்கிறது என்னது, நியூக்ளியஸ் உடைய சார்ஜை போட்டுலாம் ZE. Q2ங்கிறது என்னது, ஆல்ஃபா பார்ட்டிகளுடைய சார்ஜை போட்டுலாம் 2e. ரெண்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச், தட் இஸ் R0. ஓகே, அப்போ இந்த கைனடிக் எனர்ஜி தான் இந்த இடத்துல வரும்போது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட் திஸ் பாயிண்ட் த கைனடிக் எனர்ஜி EK இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு போட்டுறேன். அப்போ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி என்னது, ஆஃப் mv². ஓகே, இங்கே வெலாசிட்டியை வந்து புக்கில் V0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளும் V0ன்னு போட்டுக்கலாம். அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, 1/4πε0 ZE into 2E by R0. அப்போ இதை ஆஃப் mv02 1/4πε0. இதை எப்படி எழுதிக்கலாம், 2 முன்னாடி எழுதிட்டு ZE into E E² by R0.
எனக்கு என்ன வேணும், இந்த R0 வேணும். R0 கொண்டு போயிட்டு இந்த ½ mv02 கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ வந்து R0 equal to 1/4 epsilon naught 2z e square by ½ mv0 square அப்படின்னு வந்துருமா. So this is the expression for what? Distance of closest approach. So mass velocity கொடுக்காம just kinetic energy மட்டும் கொடுத்திருந்தா ½ mv0 ஸ்கொயருக்கு பதிலாக kinetic எனர்ஜியை நம்ம போட்டலாம். அப்போ 1/4 epsilon naught 2z e square by ek. Kinetic energy is given, use this formula. Mass and speed or mass and velocity is given, use this formula. Okay. So where ek is the kinetic energy of the alpha particle, and Rutherford used this, is used to estimate the size of the nucleus and also size of the atom. ரெண்டையும் கண்டுபிடிச்சாரு. ஸோ சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எப்படி இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சை விட கம்மியாக தான் இருந்துச்சு, லெஸ் தேன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஸோ அவரோட கால்குலேஷன் படி ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் நியூக்ளியைக்கு கண்டுபிடிச்சாரு. அதனுடைய ரேஞ்ச் வந்து 10⁻⁻14 மீட்டர் டு 10⁻⁻15 மீட்டர் வரைக்கும் இருந்தது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.